ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட். ஸோ நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிருந்த ஒரு கொஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ கஸ்டமைஸ்டு பெயிண்ட் புக். ஹலோ ஆல், வெல்கம் டு MGS ஆட்டோமோட்டிவ். நம்ம திருப்பூரில் 8 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட உங்களுக்கு டயர்ஸ், அக்சசரிஸ், டீட்டெயிலிங், பாடி ஷாப், டிங்கரிங், பெயிண்டிங், பேட்டரிஸ், பைக் அக்சசரிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமோட்டிவ் ரிலேட்டட் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட கீ ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபில்ஃபில் பண்ணி கொடுக்குறது அண்ட் ஆன் டைம் டெலிவரி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட். ஸோ நிறைய வியூவர்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போட்டிருந்த ஒரு கொஷனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ பெயிண்டிங் ரிலேட்டடாக இன்டெப்த்தாக வந்து வீடியோஸ் நிறைய பேர் கேட்டு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எங்களோட பெயிண்டிங் எப்படி இருக்குது, எங்களோட பெயிண்ட் பூத் என்ன மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், ஸோ என்ன மாதிரி வந்து நம்ம ஒரு காருக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறோம், ஸோ இது ரிலேட்டடாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போதுங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ வியூவர்ஸ், இதுதான் நம்மளோட பெயிண்ட் பூத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவா கார் உள்ளே நின்றுட்டுருக்கு. ஸோ காரே வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும் பெயிண்ட் பூத்தில் பார்க்கும்போது. ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய பெயிண்ட் பூத்து. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பெயிண்ட் பூத் வந்து SUV கார்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வாங்கினது. ஸோ இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பெயிண்ட் பூத். ஸோ கார் வந்து இப்போ நம்ம லோட் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ பெரிய பெயிண்ட் பூத் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில், சைடில், ரியர், ரூஃபில், ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ டோர்ஸ் ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 6 அடி கிட்ட நமக்கு இடம் இருக்குது. அண்ட் ரியரில் வந்து 8 to 10 அடி உங்களுக்கு இடம் வரும். அண்ட் ஹைட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 to 5 feet வந்து ஸ்பேஸ் இருக்கும் நமக்கு. ஸோ பெயிண்ட் கன் ஈஸியாக வந்து ரூஃபில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ரியர்லேயுமே டோர் ஓப்பன் பண்ணி ஈஸியாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய பெயிண்ட் பூத் போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். அண்ட் வந்து உங்களுக்கு ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ரூஃப் ஃபில்டர்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் செட்டப் நம்ம வச்சுருக்கோம் நம்ம. அண்ட் ஸோ நம்ம பெயிண்ட் பூத்தில் வந்து நம்ம பெயிண்ட் கன்க்கு வந்து நம்ம வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் தான் நம்ம சப்ளை கொடுப்போம் கம்ப்ரஸர் மூலிமா. ஸோ இந்த கம்ப்ரஸ்ட் ஏரில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னோம்னா, வாட்டர் மாலிக்யூல்ஸ் பெயிண்ட்டோட மிக்ஸ் ஆகும்போது பெயிண்ட் பாடியில் வந்து பபிள்ஸ் மாதிரியோ இல்லை வந்து டஸ்ட்டு செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம 3 stage ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபில்டர்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஃபில்டர்ஸோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1 சென்டிமீட்டரில் 1/10 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டரில் 1/1000 தான் மைக்ரான். ஸோ இந்த ஃபில்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டரோட ஒர்க் என்னென்னா 40 மைக்ரானுக்கு மேலே இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அண்ட் செகண்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு வந்து 0.5 மைக்ரான்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அண்ட் தேர்ட் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0.01. ஸோ இந்த மாதிரி மைக்ரான்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். ஸோ இப்போ வந்து இந்த 3 ஃபில்டர்ஸ் தாண்டி நமக்கு வந்து ஏர் சப்ளை ஆகும்போது ரொம்ப க்ளீனான ஏர் இருக்கும். அண்ட் இந்த ஏர் வந்து பெயிண்ட்டோட மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஹை குவாலிட்டி பெயிண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு பெயிண்ட் ட்ராப் வந்து மல்டிபிள் ஸ்ப்ரேஸாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது உங்களுக்கு பெயிண்ட் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் கன் பார்த்தீங்க அப்படின்னா 2 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து உங்களுக்கு டெவில் பெஸ் அப்படின்ற பிராண்டு, அண்ட் இன்னொன்று அனஸ்தைவாட்டா. ஸோ இந்த 2 பிராண்டுமே வந்து யூரோப்பியன் பிராண்டு. ஸோ ப்ளூ கலரில் ஒரு கன்னும் அண்ட் சில்வர் கலரில் 2 கன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு கன் வந்து பேஸ் கோட்க்கும், இன்னொரு கன் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவல் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அண்ட் ப்ளூ கலர் கன் வந்து நம்ம வந்து கிளியர் கோட்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட யூசேஜ் எல்லாமே வந்து நீங்கள் இனி வீடியோவில் வரது வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் ப்ரீமியம் பெயிண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து, ஸோ பெயிண்ட்டோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளோ தான் வந்து ரொம்ப ரொம்ப இதில் முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து இந்த கன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் இப்போ வந்து பெயிண்டிங் வந்து நம்ம வெஹிக்கிள் ரெடி பண்ணிவிட்டு பெயிண்டிங் ப்ராசஸ்க்காக ப்ரைமர் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வண்டியோட சர்ஃபேஸஸை வந்து நம்ம வைப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சர்ஃபேஸஸில் எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பூத் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா என்ன ப்ராசஸ்னால், ஜஸ்ட் க்ளோஸ்டு ஸ்பேஸ் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு மேலேருந்து ஏர் வந்து உங்களுக்கு உள்ளே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அண்டு கீழே வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஏர் வந்து ரிமூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னா, உள்ளே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து ஒன்று செட் ஆகும். ஸோ இப்போ பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணும்போது பாடியில் வந்து பட்ட பெயிண்ட்டு தாண்டி மற்றதெல்லாம் ஏர் ஃபியூம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரூமில் இருக்கும். ஸோ அது எல்லாமே கீழ் வழியாக சக் பண்ணி எடுக்கிறது. கீழே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராக்டர் இருக்கும், மேலே வந்து உங்களுக்கு ஒரு இன்லெட் ப்ளோயர். ஸோ க்ளீன் ஏர் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து புஷ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த பெயிண்ட் பூத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ டோர்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு 4 டோருமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட்
ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சைடில் நடந்து கூட போகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதோட மெயின் ரீசன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது என்னென்னா, டோரை கழட்டி ஒர்க் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டோரோட ஆங்கிள் பொசிஷன்ஸ் இல்லை வந்து அந்த ஹிஞ்சஸ், ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிஸ்அலைன்மெண்ட்ஸ் எதுவுமே வராது. உங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம பேஸ் கோட் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ் வந்து உங்களுக்கு பிரான்ஸ் கலர். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம பிரான்ஸ் கலர் பெயிண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 90% ஆஃப் த பிரான்ஸ் ஷேடு வந்து இதில் உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த பேஸ் கோட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படி, இந்த பேஸ் மெட்டீரியல் வேறு, நம்ம ஆக்சுவல் பெயிண்ட் மெட்டீரியல் வேறு. ஸோ இந்த ஒரு ஒர்க் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவரேஜ்க்காக. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகி கொடுக்கும். ஸோ நிறைய இடத்துல இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஒர்க்குக்கு மட்டுமே ஒரு 10,000 rupees வந்து உங்களுக்கு செலவாகும். ஏன்னா இந்த மெட்டீரியல் கன்சம்ஷன், இந்த லேபர், ஸோ இதோட கன்சம்ஷனே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி எடுக்கும். அண்ட் இது வந்து 2 மணி நேரம் ஒர்க் டைமும் கூட. பெயிண்ட்டோட இது ஒர்க்கும் ஜாஸ்தி எடுக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றது வந்து அடுத்த ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, எதுக்கு வந்து இந்த ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி ஈவனாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா பேனல்ஸ்லையுமே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது 2 பேனல் பண்ண ஃபினிஷிங்கோட ஒர்க். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இதுவே உங்களுக்கு நல்லா க்ளாஸியாக இருக்கும். ஒன்ஸ் இதை ஃபினிஷ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா வந்து கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். பட் இது வந்து ஆக்சுவல் பெயிண்ட் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 90% ஆஃப் த ஆக்சுவல் கலர் தான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி ஈவனாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இது டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இது பெயிண்ட் பூத் இருந்ததுன்னா இந்த ஒரு ஒர்க்குக்கே வந்து உங்களுக்கு 2 to 3 hours வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரியான ஒர்க்கு. ஸோ இந்த ஒர்க் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த பேஸ் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ஸோ ஷேட் டிஃப்ரென்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஈவனாக செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது உங்களுக்கு மிஸ்அலைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து லைக் ஃபைனல் பெயிண்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டிங்கரிங் ஒர்க். ஸோ ஏதாவது ஒரு உங்களுக்கு அலைன் பொசிஷன் இல்லை வந்து ஏதாவது ஒரு நேச்சர் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேனலிங்கோட நேச்சர், சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இல்லை, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் நோட் பண்ணி அதை வந்து நம்ம கையோட ரெக்டிஃபை பண்ணுவோம். ஏன்னா இது ப்ராசஸ் ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆக்சுவல் பெயிண்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது வந்து 100% பிரான்ஸ். அண்ட் உங்களோட பேஸ்க்கும் இந்த ஷேடுமே உங்களுக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த ஒரு இதுதான் வந்து ஆக்சுவல் பெயிண்ட்டுங்க. ஸோ இந்த பெயிண்ட் வந்து நமக்கு ஒரு 1.5 hours ஆகும். ஸோ கம்ப்ளீட் வெஹிக்கிள் வந்து நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இன்னொரு டபுள் அனஸ்தைவாட்டா பெயிண்ட் கன். ஸோ இது வந்து 1.3 நாசல். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஏர் ஃபியூம்ஸ் வருதுன்றது நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் உங்களுக்கு கவரேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். பெயிண்ட் சர்ஃபேஸஸில் எந்த ஒரு பபிள்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. டஸ்ட் எதுவுமே இதில் செட் ஆகாது. ஏன்னா ப்ரெஷர் செட் பண்ணி நம்ம பெயிண்ட் பூத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பொறுமையாக பண்ணக்கூடிய ஒர்க் தாங்க இது. ஸோ கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து இதே மாதிரி பொறுமையாக ஒவ்வொரு பார்ட்டாக வந்து நம்ம இந்த பெயிண்ட்டை ஈவனாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னம்னா தான் அந்த ஃபினிஷிங்ஸ் அதெல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து முடித்த பேனல்ஸோட ஒர்க் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் ஃபைனல் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ளாஸினஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கொடுக்க போகிறது தான் கிளியர். ஸோ இது வந்து டூபாண்ட் பெயிண்ட் பேஸ் எல்லாமே டூபாண்ட் மெட்டீரியல்ஸ். அண்ட் இதுவுமே டூபாண்ட் மெட்டீரியலுங்க. ஸோ இந்த டூபாண்ட் கிளியர் அடிக்கும்போது வந்து உங்களுக்கு அந்த க்ளாஸினஸ் எல்லாமே வந்து என்ரிச்சாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே கிளியர் அடிக்கும்போது டாப்பில் இருந்தால் நம்ம பாட்டம் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஒர்க் வந்து நம்ம ரூஃபில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டெவில் பஸ் அந்த பிராண்டோட கன் நம்ம யூஸ் பண்ணுறோம், 1.4 நாசல். ஸோ அதோட ஒர்க் வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ரூஃபை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளாஸி இல்லாமல் இருக்கும். இன்னொரு போர்ஷனில் அந்த கிளியர் ஸ்ப்ரே பண்ணும்போது அதோட க்ளாஸினஸ் எப்படி என்ரிச் ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த டியூப்லைட்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் பாடியில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம பொறுமையாக வந்து இந்த கன் யூஸ் பண்ணி நம்ம கிளியர் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கிளோட க்ளாஸினஸ் வந்து பல மடங்கு வந்து என்ரிச் ஆகும். ஸோ எவ்ரி நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ், பீடிங்ஸ் இருக்கக்கூடிய இடம், எல்லா ஆங்கிள்ஸ்லையுமே வந்து கிளியர் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஈவனாக பொறுமையாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து பேக் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இது கிளியர் வந்து உங்களுக்கு கம்பெனி வாரண்டியாக 5 இயர்ஸ் வருங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பெயிண்டிங் ஒர்க்குக்கு வந்து 10 இயர்ஸ் லைஃப் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ பேக்கிங் அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பூத்தை வந்து பேக் மோடில் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ 55 டிகிரி டெம்பரேச்சர், ஒரு சர்டன் டெம்பரேச்சரில் சர்டன் டைம் வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து ஹீட் பண்ணுவோம். ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம 55 டிகிரி செல்சியஸ் 15 மினிட்ஸ் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நமக்கு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்ட் பாடியில் வந்து நல்லா செட் ஆகுங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாட் நேச்சர் வந்து பெயிண்டில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து லாங் லைஃப் கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து உங்களுக்கு பெயிண்ட் வந்து கரோட் நேச்சர் வந்து எதுவுமே வராது. அதாவது பெயிண்ட் பாடி மேலே வந்து பொறியாக வருது, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. அண்ட் வந்து பெயிண்ட் உறிஞ்சு வருது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே எதுவுமே வராது. எப்போ அப்படின்னா நம்ம வந்து பேக் பண்ணும்போது. ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து 40 டிகிரி இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு டைம் ஆக ஆக அந்த டெம்பரேச்சர் வந்து 55 டிகிரி செட் பண்ணதுக்கு ரீச் ஆன உடனே டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் பெயிண்ட் பேக்கிங் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெயிண்டோட லைஃப் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளாசி நேச்சர்லேருந்து பெயிண்டோட எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுமே வெளியில் இருந்தால் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம், கிளாஸ் வழியாக நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ராசஸ்ங்க. ஸோ இந்த மழைனால பெயிண்ட் அடிக்கலை, இன்னும் காயலை, ட்ரை ஆகலை, இந்த மாதிரி எந்த ஒரு ரீசன்ஸுமே வந்து வராதுங்க ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணும்போது. ஸோ 2 மணி நேரம் பேஸ் கோட்டு, 1.5 மணி நேரம் பெயிண்ட்டு, 1 மணி நேரம் கிளியரு, 15 மினிட்ஸ் ப்ளஸ் 30 மினிட்ஸ், 15 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வந்து நம்ம உள்ளே வந்து ஐடியலாக வந்து நம்ம கூல் டவுன் பண்ண விட்ருவோம். ஸோ வந்து உங்களுக்கு கிளாசி நேச்சர் நல்லா என்ஹான்ஸாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பேக்கிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாசி நேச்சர் இருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடு தான் டியூப்லைட் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. வெளியில் வெஹிக்கிள் வந்து நம்ம எடுக்க போகிறோங்க. ஸோ ஒரு ஹாஃப் டேயில் வந்து ஒரு கம்ப்ளீட் வெஹிக்கிளை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா ப்ராப்பரான பெயிண்ட் செட்டப் இருக்கும்போதுங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் எங்களோட பெயிண்ட் பூத்தில் வந்து ஒரு வெஹிக்கிள் பெயிண்ட் பண்ணது பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து ஒரு இன்னோவா காரே வந்து பெயிண்ட் பூத்தில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் கஸ்டமைஸ்டு பெயிண்ட் பூத். ஸோ எஸ்யூவிக்காக வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்த ஒரு பெயிண்ட் பூத் தான் இது. ஸோ இந்த பெயிண்ட் பூத் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ஹை ஸ்டாண்டர்டான பெயிண்ட் பூத். ஸோ இந்த வீடியோ த்ரூ அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்ன ப்ளஸ்லாம் இந்த பெயிண்ட் பூத்தில் இருக்குது, என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து உங்களுக்கு புரியல, எனக்கு இல்லை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அந்த கொஷினை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பதில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ எங்களோட மற்ற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஸோ 85 வெஹிக்கிளுக்கு மேலே மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் அந்த வீடியோஸை வந்து வியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எதாவது தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.